வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. 4 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் வந்துட்டு எடுத்து வச்சு, அதாவது இது ரெண்டும் சேர்த்து அரைக்கணுன்றதுனால ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. அடுத்து பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம தக்காளி வதக்கி எடுத்து வச்சு இது மிக்சர் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிடலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காயிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. அடுத்து கடுகு நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை பத்தில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுடலாம். அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். இருக்கு. அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து நம்ம அதிலே போட்டுக்கலாம். போட்டாச்சு. அது நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாம்பார் மசால் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஃபுல்லாக பாருங்கள் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா எண்ணெயிலேயே வந்துட்டு மசாலா வாங்கினா அந்த ஃப்ளேவர் குழம்புல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நாங்கள் எண்ணெயிலே தான் போடுவோம் மசாலாலாம். அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சு நல்லா கிண்டி விட்டுருவோம். அடுத்து நறுக்கி வச்சு வெண்டைக்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். ஒரு 10 வெண்டைக்காய், குட்டி வெண்டைக்காயாக இருக்குது. அதை வந்துட்டு வெறும் சட்டியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணலாம். எண்ணெய் வளவளப்பு போகணுன்றதுக்கோசரம் நாங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதாவது அதில் போட்டாச்சு. அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். நம்ம தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் சாந்து. அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். கிண்டல்னாலும் இது அடி பிடிச்சிக்கும். அதனால நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இருக்கணும். அவ்வளோதான், நம்ம சாந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதுவும் நம்ம வந்துட்டு அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே வந்துட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். வாங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. நல்லா வாசனை இருக்குது. புளி ஊற்றுவாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு புளி ஊற்ற மாட்டோம். எங்கள் வீட்டில் புளி யாருக்கும் பிடிக்காது. புளி பண்ணுறாங்க. நாங்கள் மேக்ஸிமம் குழம்புக்கு புளி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக நல்லா வெந்துருந்துச்சு. அடுத்து சாப்பாடு போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை நம்ம கேட்கலாம். எப்படி இருக்குது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்குது?